பேழைக்கு சிலர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் நம்ம சபைக்குள் இருக்கிற ஒரு சிலர் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுது இல்லைங்களா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சிலர் இவனையுமா கழுத கத்த ரட்சித்தார், இவனெல்லாம் போற்ற வேண்டியதானே அப்படின்னு சிந்திக்கிறவங்க எல்லாம் சபைக்குள்ள இருப்பாங்க. நான் அடிக்கடி நினைச்சு சிரிச்சிருக்கேன். என்ன தெரியுமா? அதாவது பேழைய ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பாஸ்டர் நீங்க பாருங்க, ரொம்ப கவனமா இருந்தா தான் பேழை கடைசி வரைக்கும் போகும். ஏன்னா பேழை எதனால் செய்யப்பட்டது? மரத்தால் செய்யப்பட்டது. மரங்கொத்தி பறவை எங்க இருக்கு? பத்தியா? பேழை எதனால் செய்யப்பட்டது? மரத்தால் செய்யப்பட்டது, கீழ் பூசப்பட்டிருக்கு. மரங்கொத்தி பறவை ஃபேமிலி எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அவங்களுக்கு போர் அடிச்சு அவங்க என்ன செய்வாங்க? இவங்கள்ட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறது பெரிய விஷயம். அப்போ இவருக்கு கவனம் எப்படி இருக்கணும்? மரங்கொத்தி பறவை மேல எப்போதும் ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கு. இவனை கவனம் மாறுடா, இவனுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி எங்கேயாவது சைடு வாக்குல பேருந்து ஓட்டையை போட்டுருவான். இவன் ஓட்டைய போட்டா தண்ணி உள்ள வந்துடும் இல்ல? அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கு. பிரபஞ்சம் எப்ப சபைக்குள்ள வரலாம்னு காத்துட்டுலாம் இருக்கு. உலகம் எப்ப சபைக்குள்ள வரலாம்னு காத்துட்டுலாம் இருக்கு. பாவம் எப்ப தேவ பிள்ளைக்குள்ள வரலாம்னு அது காத்துட்டுலாம் இருக்கு. ஐயா நீங்க தேடி போக வேண்டாம், அது வரட்டுமா மைனின்னு கேக்குது. சரி, உங்க ஊர் எலிக்கு என்ன வேலை? எலி என்ன செய்யும்? ஓட்ட போடுமா இல்லையா? எலி ஃபேமிலி எங்க இருக்கு? ஐயா இந்த ஏறத்தாழ 250 நாளைக்கு மேல ஆயிட்டு பேழைக்குள்ள வந்து எத்தனை டெலிவரி முடிஞ்சிருக்கும்? உள்ள 2 பேரா உள்ள வந்தா படை சூழ வெளியே வருவாங்கல. இப்ப இந்த எலிக்க வேலை என்ன? எங்க போனாலும் ஓட்டையை போட்டுதான் உள்ள போகும். அதுக்கு புதுசா ஓட்ட போடுறது அதுக்கு ஒரு ஆசை. சில ஆட்கள் எலி சுபாவம் உள்ளவர்கள் உண்டு. எந்த கோயில்ல இருந்தாலும் ஓட்டையை போட்டு போயிருவாங்க. அப்ப இவன்கிட்ட இருந்து பேழைய காப்பாற்றணுமா இல்லையா? அப்ப நோவா உண்மையிலே சொல்லுதேன்ப்பா, நோவாவெல்லாம் ஒரு நாள் நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டேன். படுவாய்ப்ப நோவாவுக்கு பாட்டு போட்டாலே போட முடியாது. இயேசு ராஜா வந்திருக்கிறார்னு வீட்டுல பாட்டு போட்டா எலி கரம்பர சத்தம் கேட்காது. எல்லாரும் சைலன்ஸ் பிளீஸ் சொல்லுவார். எங்கேயாவது உட்கார்ந்து இப்படி சவுண்ட் கேட்டு மொத்தம் ஆரம்பிச்சிட்டாம்டா, எங்க இருக்கா நசுக்கு அவனை. அப்போ பேழை அப்படித்தான் இருக்கும்டா, பேழை அப்படித்தான் இருக்கும். நம்ம சபை என்கிற ஒன்றுக்குள் அது ஒரு குடும்பம் இல்ல. எலியும் உள்ள இருக்கும், பெருச்சாளியும் உள்ள கிடக்கும். சொல்ல புரியுதா இல்லையா? அதனால என்ன சபை இதுன்னு கேட்கப்படாது. நீங்களும் அங்கதான் இருக்கிறீங்க, தூங்க விடாத. நானும் அங்கதான் இருக்கேன், நான் தூங்குவேன்னு சொல்ற நீயும் உள்ளதான் இருக்க. இந்த 2 பேரையும் நியாயம் தீர்க்கிறவர் அங்கதான் இருக்கிறார். அதனால நம்ம ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அதன் ஆண்டவர் நம்ம எல்லாம் ஏத்திட்டார். ஆனா ஒன்னு சொல்றேன்ப்பா, என்னைக்கு இந்த நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திலிருந்து தப்பணும்னு நீ பேழைக்குள்ள வந்தியோ, அதுவே நம்ம வாழ்க்கையில் அது மகிமையான அனுபவங்கள். நம்ம அல்லேலூயா. ஏன்னா உண்மையிலே சொல்லுதே, நம்ம சொல்ல இவன் எலியா இருக்கலாம், இவன் பூனையா இருக்கலாம், யானையும் உள்ளத்தான் இருக்கு, பூனையும் உள்ளத்தான் இருக்கு, பெருச்சாலியும் உள்ளத்தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் ஆகாது இல்லம்மா இல்ல? மானும் உள்ளத்தான் கிடக்கு, முயலும் உள்ளத்தான் கிடக்கு, புலியும் உள்ளத்தான் கிடக்கு. இவனுக்கு திடீர்னு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஃபீல் வந்தா இவனை அடிச்சிடப்படாது. அப்ப அதெல்லாம் கவனமா தான் இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிருபையா அழிந்து போகிறவர்களின் கூட்டத்தில் இருந்து விடுதலையாக்கி பேழை என்கிற ஒரு சபையில் தோட்டத்தை கிருபையான செய்திருக்கிறார். இது அப்படியே டிராவல் பண்ணுது. சில நேரத்தில் எதிர்காற்றுகளை சந்திக்கும், எதிர்ப்புகளை சந்திக்கும், நிந்தைகளை சந்திக்கும், அவமானங்களை சந்திக்கும், வாக்குவாதங்களை சந்திக்கும், தடைகளை சந்திக்கும். ஆனாலும் இது அசைஞ்சு 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 அழகா 2025 இந்த ஆகஸ்ட் மாசம் கடைசி வாரம் வரைக்கும் வந்து சேர்ந்து
அல்லேலூயா.